அருணும் ஸ்வாதியை லவ் பண்ணி வீட்டுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிக்க பாக்குறாங்க. கல்யாணத்துல தாலி கட்டுறதுக்கு முன்னாடி அவங்கள வந்து பிரிச்சிடுறாங்க. இவங்க அப்பாக்கள் ரெண்டு பேருமே வேற வேற அரசியல் கட்சியில இருக்கிறதால இவங்களோட லவ்வுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. இவங்க காதல பிரிக்கதான் அவங்க ரெண்டு ஃபேமிலிலயும் ட்ரை பண்ணிருப்பாங்க. அதனால வீட்டுக்கு தெரியாம மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைச்சிருப்பாங்க. இதுக்கப்புறமும் அருணும் ஸ்வாதியும் ஒன்னு சேர முடியாதுன்னு அவங்க ரெண்டு பேருமே நினைக்கிறாங்க. அதனால இப்ப ரெண்டு பேரும் சூசைட் பண்ணிக்கிறாங்க. இறந்ததுக்கு அப்புறமா இப்ப அவங்க ஆன்மாவா மாறி ஒன்னு சேர்றாங்க. ஸ்வாதியோட அப்பாக்கு தொடர்ந்து கெடுதலாம் நடந்துட்டு இருக்கு. நிறைய வாட்டி பாம்பு வந்திருக்கும், ஆக்சிடென்ட் ஆயிருக்கும், நஷ்டமும் ஆயிருப்பாரு. அதனால ஒரு சாமியாரை பார்க்க வந்திருக்காரு. முத பொண்ணு நிறைவேறாத ஆசையோட இறந்து போனதால தான் உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் தீங்கு நடக்குது. அவங்களோட நிறைவேறாத ஆசையை நிறைவேற்றுங்க, அவங்க ஆத்மா சாந்தி அடையும், உங்களுக்கும் எந்த கெட்டதும் நடக்காதுன்னு சொல்றாரு. அருணோட அப்பா கிட்ட இந்த விஷயமா பேச வராங்க. எனக்கு இதுல எல்லாம் சுத்தமா நம்பிக்கை கிடையாது, ஒழுங்கா இங்க இருந்து போயிடுங்கன்னு திட்டி அனுப்பிடுறாரு. இப்பதான் அருணோட அம்மா நமக்கு நிறைய கெடுதல் நடக்குது, ஒருவேளை அவங்க சொல்றது உண்மையா இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ அருணோட அப்பாவும் இதை ஃபீல் பண்றாரு. இந்த காதலர்கள் கல்யாணம் பண்ணிக்க முடியலன்னு இறந்திருப்பாங்க. அருணும் ஸ்வாதிக்கு பதிலா 2 மரபொம்மை செஞ்சு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாங்க. நிஜ கல்யாணம் எப்படி நடக்குமோ அதே மாதிரி ஊர்ல இருக்க எல்லாரையும் கூப்பிட்டு பயங்கர கிராண்டா இப்ப இந்த கல்யாணத்தை பண்ணிட்டு இருக்காங்க. இப்பதான் அருணும் ஸ்வாதியை நினைச்சு 2 குடும்பமும் அழுது ஃபீல் பண்றாங்க. ஸ்வாதியோட மரபொம்மைக்கு அருண் தாலி கட்டுற மாதிரி இப்ப சாங்கியம் பண்ணி தாலி கட்டிடுறாங்க. கல்யாணம் முடிஞ்சதும் எல்லாருக்கும் தலைவாழ விருந்து போட்டு இதுக்கப்புறம் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு 2 குடும்பமும் சந்தோஷமா இருக்காங்க.